வானிலை பற்றிய தகவல்களுக்கு யாரை நம்புகிறீர்கள்? வானிலை ஆய்வு மையமா அல்லது தனியார் வானிலை ஆய்வாளர்களா என்று கேட்டதற்கு திருச்சி பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சென்னை வானிலை மையத்துக்கு நிகராக பார்த்தீங்கன்னா தனியார் வானிலை ஆய்வு மையமும் நிறைய பேர் உருவாகிட்டு இருக்காங்க. அவங்களும் பல்வேறு அறிவிப்புகளை கொடுக்குறாங்க. பொதுமக்கள் இதை பொதுமக்களா நீங்க எந்த அறிவிப்பு உண்மையா நம்புவீங்க? அரசு நடத்தக்கூடிய வானிலை ஆய்வு மையத்தோட அறிக்கை தான். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா டைம்லி ரெகுலர் டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸாக தான் பார்த்துக்கலாம் இல்லையா. பட் கவர்மெண்ட் ரெகுலராக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸை தான் எல்லாரும் நம்புறாங்க. இப்போதைக்கு அநேக தனியார்கள் வந்திருக்கலாம். அது இனிமே தான் அதை எப்படின்னு நம்ம ஹேண்டில் பண்ண பிறகுதான் சொல்ல முடியும். ஆனால் இதுவரைக்கும் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுதான் சரி, அதுதான் சரின்னு ஏற்றுக்கிட முடியும். தனியார் நிறுவனங்கள் ஒரு சிலர் தன்னெழுச்சியாக அவர்களும் சில செய்திகளை வெளியிடுகிறார்கள். அதில் சில உண்மைகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் கூட மீனவர்களும் சரி, விவசாயிகளும் சரி, பொதுமக்களும் சரி, தமிழ்நாடு அரசினுடைய அந்த வானிலை ஆய்வு அறிக்கையைத்தான் முழுமையாக ஏற்று அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபடுவது என்பதுதான் சரியான செய்தியாக இருக்கும். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லைவ்ல கரண்ட்ல அங்கேருந்து எல்லாமே பண்றது. தனியார் கூட ரெண்டாவது தான். லைவ்ல பார்த்தாக்கா நம்ம கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட். தனியார் ரெண்டாவது பட்சம் போது நம்ம ஆரம்ப காலம் பள்ளி பருவத்திலேருந்து நம்ம இருக்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வானிலை கவர்மெண்ட்டோட தான் நம்ம பார்க்கணும். அவங்கள்ட்ட இருக்க சாதனம் தான் தனியார்கிட்ட அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம எடுத்துக்கிறது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த வானிலை அறிக்கையை தான் நம்ம ஏற்றுக்க முடியும். இப்போ எல்லாருமே அவங்களுடைய மொபைல்லே அப்டேட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கூகுளில் இப்போ என்னென்ன வானிலை அறிக்கை இப்போ என்ன தற்சமயம் இருக்குன்றது அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால வானிலை அரசாங்கம் சொல்றது இதுக்கு ஏற்றவாத போல தான் இருக்கு. வானிலை பற்றிய தகவல்களுக்கு யாரை நம்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு திருச்சி பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.